Hi friends, welcome to Tasty Mummy. This is Priya for you. இன்னைக்கு Tasty Mummyல நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதை ஒரு வாட்டி செஞ்சுட்டா போதுங்க. 3 months வரைக்கும் இது கெடவே கெடாது. இந்த குழம்பு மிளகாய் தூளை வச்சு நம்ம எந்த வகையான வெஜ் குழம்போ நான்-வெஜ் குழம்போ கிரேவிஸோ மசாலா பேஸ்ட்டோ எது வேணால் செய்யலாங்க. எல்லாமே ரொம்ப ருசியாக சூப்பராக வரும். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg காஞ்ச மிளகாவையும் 1/2 kg தனியாவையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது வெயிலில் காய வைக்கணும். ஏன்னா மிளகா அப்போ தான் நல்லா கையில் உடைக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கும். எங்களுக்கு குண்டு மிளகாய் யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஏன்னா குண்டு மிளகாயில் விதைகள் நிறைய இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்ல காரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நீட்டு காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகாவும் தனியாவும் கரெக்டாக ஈக்குவலாக 1/2 kg எடுத்துக்கணும். இந்த மிளகாத்தூள் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோன்னா துவரம்பருப்பு 100 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், கடுகு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம். வெந்தயம் 25 கிராம் எடுத்தாலே போதும். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட இந்த பொடியில் கசப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கரெக்டாக இந்த அளவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 2 பட்டை 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. பச்சை அரிசி 100 கிராம். அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிற கருவேப்பிலை 1 கப் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடான உடனே ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு அதில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிற இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் துவரம்பருப்பை நல்லா வறுத்திங்கன்னா அந்த பருப்போட கலர் மாறும். அட் த சேம் டைம் இந்த பருப்பு வறுப்பட்ட வாசனை வரும். அந்த வாசனை வந்துடுச்சுன்னா பருப்பு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை 1 by 1 இதில் ஆட் பண்ணலாம். கடுகு 25 கிராம் இப்போ ஆட் பண்ணுறேன். மிளகு, இந்த மிளகுடைய காரமும் மிளகாயோட காரமும் சேரும்போது இந்த தூள் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து ஜீரகம் ஆட் பண்ணுறேன், ஜீரக சக்திக்காக. சோம்பு வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். வெந்தயம் சொன்ன மாதிரி 25 கிராமுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. 2 பட்டை 2 கிராம்பு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. வறுக்கும் பொழுதே இந்த சீரகம் சோம்பு பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்துடுச்சுன்னா இப்போ எல்லாமே வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ கடுகெல்லாம் கூட அங்கங்கே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பச்சரிசி ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். பச்சரிசி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா குழம்பு வைக்கும் போது அந்த குழம்பு நல்லா திக்காக வரணும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பச்சரிசி ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சரிசி நல்லா ஒரு 1/2 minute நல்லா வருங்க. அந்த அரிசி நல்ல வெள்ளையாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். காஞ்ச கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனைக்காக மட்டும் ஆட் பண்ணல. காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த பவுடர் செய்யும் போது அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் கருவேப்பிலையை காய வச்சு இந்த மாதிரி எடுத்து சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த வாணலியில் போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அரிசி கருவேப்பிலையும் ஆல்ரெடி வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸோட ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த காஞ்ச மிளகாய் தனியால் கொட்டி ஒன்றா மிஷினில் அரைக்க கொடுத்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடும். பாருங்கள், மிஷினில் கொடுத்து மிளகாய்த்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தூக்கத்தை அரைக்கும் போதே அந்த மிளகாய்த்தூளோட வாசனை சூப்பராக கமகமன்னு இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் குழம்பு மசாலா பேஸ்ட்டு கிரேவியில் இந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டி மம்மி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் டேஸ்டி மம்மியில் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Priya.